அறிந்தோ அறியாமலோ நாம் கெடுதலுக்கு துணை போகும்போதோ அல்லது கெட்டவர்களுக்கு துணை போகும் பொழுதோ அல்லது பொய் சொன்னவர்களுக்கு துணை போகும்போதோ நம்ம ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் வந்து சேருதுங்க. ஆமாங்க, இன்றைய தினம் நாக பஞ்சமியாக இருக்கிறதுனால சர்ப்பங்களை வழிபடுவது நல்லதுங்க. அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களுக்கு சென்று இன்றைய தினத்திலே சர்ப்பங்களை வழிபட்டு வருவது ரொம்ப நல்லதுங்க. கோவிலுக்கு எங்கேயும் போக முடியாதவங்க காப்பரில், அதாவது செம்பில் நாகம் இருந்தால் அதை வாங்கி அதுக்கு அபிஷேகம் செய்து வணங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் அன்னதானம், ஆடை தானம் செய்வதன் மூலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷங்கள் நிச்சயமாக நிலைக்குங்க. அதே மாதிரி பெற்ற தாயை காப்பாற்றியவர் தான் கருடாழ்வார். தன்னுடைய தாய் படக்கூடிய கஷ்டத்தையும் தான் படக்கூடிய கஷ்டத்தையும் நினைத்து பார்த்து தன்னுடைய தாயாரை கஷ்டங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற வகையில் கருடாழ்வார் தேவேந்திரனுடைய இருக்கக்கூடிய அந்த தேவாமிர்தத்தை கொடுத்து தன்னுடைய தாயாரை காப்பாற்றுகிறார் கருடாழ்வார். ஆமாங்க, அதனால தாங்க இன்றைய தினத்தில் ஸ்ரீ கருடாழ்வாரை சேவிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தாய் பாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாயிட்ட பெயரை ஊரிட்டு அழைக்கும். அம்மா நம்மளை எப்படி சொல்கிறாங்களோ, என் பிள்ளை அதெல்லாம் சூப்பர், என் பிள்ளைக்கு ஈடுணையாக வருமா அப்படின்னு அம்மா சொல்கிறாங்கன்னா அதில் பல அர்த்தங்கள் இருக்கும். என் பையனா அப்படின்னு ஏதாவது இழுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் எல்லா தாயுமே தன்னுடைய பிள்ளைகளை எங்கேயும் விட்டு கொடுக்கறதில்ல. சுமாராக படித்தாலும் சூப்பராக படிப்பான் என் பையன் அப்படின்னு சொல்லி தான் எப்பயுமே சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் தெரிந்தோ தெரியாமலோ தாயாருடைய சாபம் நமக்கு வந்திருந்தாலோ அல்லது தாயார் கோபப்படுற மாதிரி நம்ம நடந்திருந்தாலோ, அம்மாவோட மனசு புண்படும்படி நாம் ஏதாவது பேசியிருந்தாலோ, அந்த மாதிரியான வகையில் நமக்கு ஏதாவது தோஷங்கள் சாபங்கள்லாம் இருந்திருந்தால் இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கருடாழ்வாரை வணங்கி பெற்றெடுத்த தாயாரையும் வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கருடாழ்வாரை பற்றி ஸ்ரீ கருட பஞ்சமி புராணங்கிறது ரொம்ப பெருசாக அதில் பேசப்பட்டிருக்குங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தினந்தோறும் கருடாழ்வாரை தரிசித்து விட்டு சாப்பிட்றத பழக்கமாக பெரியவங்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கருடாழ்வாரை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடவே தொடங்குவாங்க. கருடாழ்வார் தரிசனம் அன்றைக்கி கிடைக்கலன்னா அன்றைக்கி முழுக்க அவங்க பட்னி தான், சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி கருடாழ்வாரை வணங்க நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கட்டுகள் உடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கருடாழ்வாரை வணங்குவதன் மூலமாக மனசில் இருக்கக்கூடிய கெடு எண்ணங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ராஜபட்சி அப்படின்னு கருடாழ்வாருக்கு பேர் உண்டுங்க. ஏகப்பட்ட பேர் அவருக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல், அதாவது பெரிய திருவடி, அதுக்கடுத்தது பட்சி ராஜா, அதுக்கடுத்தது வைனதேயா, அதுக்கடுத்தது நாகஸ்தகம், அது மாதிரி சுபர்ணா, அது மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு உண்டு. அதனால் அம்மாவோட ஆசீர்வாதம் பூரணமாக கிடைக்கிறதுக்கு இன்றைய தினம் கருட பஞ்சமி ஆகிய இன்றைய தினத்திலே ஸ்ரீ கருடாழ்வாரையும் தரிசனம் செய்வோங்க. அதனால் ஸ்ரீ நாக பஞ்சமி, ஸ்ரீ கருட பஞ்சமி நிறைந்த இந்த நல்ல நாளிலே பொய்களை சொல்லாமல் உண்மைகளை நாம் சொல்லிக்கொண்டு பெற்றெடுத்தவர்களையும் வணங்கி கொண்டிருந்தால் தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் நமக்குள் சேருங்க. நெஞ்சிற்கினியவர்களே, நாக கருட பஞ்சமி திருநாளாகிய இன்றைய தினத்திலே கருடாழ்வாரின் அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.